வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் ஊடல் உவகை என்ற அதிகாரத்தில் உள்ள 8வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் ஊடல் உவகை. குறள் 1328. ஊடிப் பெருகுவம் கொல்லோ நுதல் வியர்ப்ப கூடலில் தோன்றிய உப்பு. ஊடிப் பெருகுவம் கொல்லோ நுதல் வியர்ப்ப கூடலில் தோன்றிய உப்பு. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். நெற்றி வியர்க்கும்படியாக கூடுவதில் உளதாகும் இனிமையை ஊடியிருந்து உணர்வதன் பயனாக இனியும் பெறுவோமாக. இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். நம் நெற்றி பகுதியில் புருவ மையத்தின் உள் நடுவே ஒரு அமுதம் சுரக்கிறது. அந்த அமுதம் நாம் இறைவனுடன் அன்புடன் பொருந்தி இருக்கும்போது உண்டாகக்கூடியது. நம் உடலுக்கும் உயிருக்கும் இடையே ஏற்படும் பிணக்கினால் பிரிவு நேர்ந்தால் இறைவனுடன் கூடிய இந்த இன்பத்தை எவ்வாறு பெற முடியும்? மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். நம் நெற்றி பகுதியில் புருவ மையத்தின் உள் நடுவே ஒரு அமுதம் சுரக்கிறது. அந்த அமுதம் நாம் இறைவனுடன் அன்புடன் பொருந்தி இருக்கும்போது உண்டாகக்கூடியது. நம் உடலுக்கும் உயிருக்கும் இடையே ஏற்படும் பிணக்கினால் பிரிவு நேர்ந்தால் இறைவனுடன் கூடிய இந்த இன்பத்தை எவ்வாறு பெற முடியும்? நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.